Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாரம்பரிய முறைப்படி எப்படி கம்மஞ்சோறு ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு காட்டு கம்பு எடுத்துர்க்கேங்க. நான் காட்டு கம்பை வந்து முதல்லயே வாங்கிட்டு வந்தோனேயும் நல்லா அலசி வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டேங்க. நம்ம டைரக்ட்டா அலசாம கழுவாம அப்படியே போட்டோம் அப்படினா அடியில வந்து நிறைய மணல்லாம் சேர்ந்துரும். அதனால நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணலாம். இந்த கம்புல பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்கு. காட்டு கம்பு, அரிசி கம்பு, மொட்டை கம்பு, இந்த மாதிரி 3 வெரைட்டி இருக்குதுங்க. இதில் வந்து நம்ம காட்டு கம்பு தான் எடுத்துக்கணும். காட்டு கம்பு தான் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. இது பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து ரொம்ப சின்னதாக அரிசி சைஸில் தான் இருக்கும். மொட்டை கம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக இருக்குங்க. அந்த கம்பை நம்ம எடுத்துக்க கூடாது. அரிசி கம்பு அப்படிங்கிறது வந்து அரிசி சைஸ்லேயே இதை விட கொஞ்சம் சைஸில் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதான் வந்து அரிசி கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கம்மஞ்சோறு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம இந்த கம்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கம்பை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். லேசாக ஈராகிறது அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு நல்லா விட்டு சுற்றணும். ஒரே சுற்றக்கூடாது. ஆஃப் பண்ணி நம்ம நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கம்பை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம முறத்துக்கு மாற்றிட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா புடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா புடச்சி எடுத்தாச்சு. தவிடு வந்து லேசாக தான் இருந்துச்சு, அது எல்லாமே நல்லா போயிருச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு திரும்ப நம்ம அதே மாதிரி விட்டு ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சல்லடையில் வச்சு நல்லா சளிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சளிச்சு எடுத்தாச்சுங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ரவை மாதிரி ஓரளவுக்கு 1-2 உடச்சிருக்கு. அடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி இருக்கும். நம்ம முதல்ல சேர்த்தும் போது இந்த ரவை மாதிரி இருக்கிறத சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியில் தான் நம்ம இறக்குறது கொஞ்சம் முன்னாடி தான் இந்த மாவு சேர்த்து நம்ம இறக்கிக்கலாங்க. முதல்ல மாவு சேர்த்தோம் அப்படின்னா அடி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கட்டி சேர்ந்துக்கும். அதனால் நம்ம கடைசியாக அந்த மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கம்மஞ்சோறு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இன்னைக்கு நம்ம கம்மஞ்சோறு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண் சட்டியில் பாரம்பரிய முறைப்படி விறகடுப்பில் வச்சு நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம 2 கப் அளவு கம்பு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சட்டியில் வந்து இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா கொதிக்க விடலாம். நாங்கள் வந்து இந்த ராக்கெட் அடுப்பு டெம்பரரியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செங்கலை வச்சு அடுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோகனட் ஷெல், அதாவது தேங்காய் சிரட்டை அல்லது தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்க சில பேர், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தீ எரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அடுப்புக்கு மேலே உள்ள சட்டியில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் சேர்ந்து சூடாயிரும். சில நேரங்களில் தண்ணி வந்து நம்மளுக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம திரும்ப கலக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த கம்பு குருணையை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக எரியிற மாதிரி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி அடுப்பு வந்து நல்லா குறைச்சி எரிய விடுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு கலக்கிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டே இருங்க அப்பப்போ, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மஞ்சோறு பார்த்தீங்கன்னா 3/4 நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த மாவு சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா கம்மியாக எரியிற மாதிரியே வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கம்மஞ்சோறு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி, இது பெயர் பார்த்தீங்கன்னா தடச்சட்டின்னு சொல்லுவாங்க, இந்த சட்டியை வச்சு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து விறகு எதுவும் வைக்காமல் நம்ம அப்படியே தணலில் விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீ எதுவும் எரியக்கூடாது. தீயை வந்து நம்ம தேங்காய் சிரட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த தணல் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டாச்சுங்க. இதை வந்து ஒரு கலரி விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு உருண்டையை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கோங்க. இல்லை ஆறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கையிலே கூட பிடிச்சிக்கலாம். தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி உருண்டையாக பிடிச்சிட்டு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பாரம்பரிய முறையில் செஞ்ச கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது. எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க இதை வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். வெயில் காலத்தில் இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.